ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி 2024வது வருடம் கோபாலபுரம் அப்படிங்கிற பகுதி 100வது வருடத்தை கொண்டாடுகிறது. சென்னை மாகாணத்துல விவசாயத்துல கடனை ஒழிப்பதற்காக 20வது நூற்றாண்டுடைய தொடக்க காலத்துல அரசு கூட்டுறவு வங்கிகள் எல்லாம் ஸ்தாபித்தது. இதே போல வீடு கட்டுவதற்கும் கூட்டுறவு வங்கி ஸ்தாபித்தா என்ன அப்படி என்கிற ஒரு முடிவுக்கு 1923வது வருடம் அரசு இதை அனுமதித்தது. முதல்ல மெட்ராஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் ஹவுசிங் கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படி என்று ஒன்று 1924வது வருடம் தொடக்கப்பட்டு சுமார் 100 கிரவுண்ட் இடம் லாய்ட் ரோடு ராயப்பேட்டா பகுதியில் விலைக்கு வாங்கி அந்த இடத்துல ஒரு காலனியை ஆரம்பிக்கப்பட்டது. அந்த காலனி தான் கோபாலபுரம். இதுடைய பெயர் அந்த காலத்துல சென்னையுடைய சிவில் சர்வீஸ்ல பெரிய பிரமுகராக இருந்து பிறகு ரயில்வே மந்திரியாகவும் இருந்த சர் என் கோபாலசுவாமி ஐயங்காருடைய பெயர் கொடுக்கப்பட்டது. கோபாலபுரத்துடைய மோஸ்ட் ஃபேமஸ் ரெசிடென்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும், கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள்.